Chennai Silks. குற்றால அருவியும் பசுமையான நெல் வயல்களுமே தென்காசியின் அடையாளமாக இருந்து வந்தன. ஆனால் இன்று அந்த இமேஜ் மாறி வருகிறது. விவசாயத்திற்கும் சுற்றுலாவிற்கும் பெயர் பெற்ற இந்த ஊர் இப்போது உலகத்தரம் வாய்ந்த செமிகண்டக்டர் சிப் வடிவமைப்பின் மையமாக உருவெடுத்து வருவது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தென்காசியில் விவசாயம் தவிர எதுவும் வாய்ப்பே இல்லை என்று பலருக்கும் தோன்றியிருக்கும். ஆனால் இன்று அது மாறி உள்ளது. அமெரிக்காவில் உள்ள இன்டெல் நிறுவனத்தில் பொறியியல் இயக்குநராக பணியாற்றிய ஆனந்தன் ஐயாசாமி தனது வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊரான தென்காசியிலேயே தென்காசி செமிகண்டக்டர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். பொதுவாக செமிகண்டக்டர் துறையில் 2 முக்கியமான வேலைகள் உள்ளன. ஒன்று சிப்களை தயாரிப்பது, ஃபேப்ரிகேஷன். மற்றொன்று அவற்றை வடிவமைப்பது, டிசைன். சிப்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அமைக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும். ஆனால் தென்காசி இப்போது சிப் டிசைன் துறையில் கவனம் செலுத்துகிறது. அதாவது ஒரு சிப் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான டிஜிட்டல் வரைபடத்தை, ப்ளூ பிரிண்டை உருவாக்குவதுதான் இந்த வேலை. இங்கு உருவாக்கப்படும் டிசைன்களை கொண்டு குஜராத்தில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலோ அல்லது வெளிநாடுகளிலோ சிப்களை தயாரித்துக் கொள்ள முடியும். இதற்கு பெரிய தொழிற்சாலைகள் தேவையில்லை. திறமையான என்ஜினியர்ஸ் மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிவுமே தேவை. தென்காசியில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட முக்கிய காரணம் ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வெம்போ. 10 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமப்புறங்களிலும் உலகத்தரம் வாய்ந்த டெக் நிறுவனங்களை உருவாக்க முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டினார். அங்கே ஐடி நிறுவனத்தை தொடங்கினார். 2011 மத்தளம்பாறை என்ற கிராமத்தில் வெறும் 6 ஊழியர்களுடன் அவர் தென்காசியில் தொடங்கிய அலுவலகம் இன்று 1200க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய மையமாக வளர்ந்துள்ளது. பெரிய நகரங்களுக்கு சென்றால்தான் ஐடி வேலை கிடைக்கும் என்ற நிலைமை மாறி கிராமத்து இளைஞர்களுக்கும் பயிற்சி அளித்து அவர்களை திறமையானவர்களாக மாற்றியது ஜோஹோ. அந்த நம்பிக்கையில்தான் இன்று செமிகண்டக்டர் போன்ற சவாலான துறைகளும் தென்காசியை தேடி வர தொடங்கியுள்ளன. இன்று ஜோஹோ நிறுவனம் தென்காசி பகுதியில் மட்டும் 1200க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த வலுவான அடித்தளமே ஆனந்தன் ஐயாசாமி போன்றவர்கள் செமிகண்டக்டர் போன்ற சவாலான துறையை தென்காசியில் தொடங்க துணிய வைத்திருக்கிறது. வெறும் கிராமமாக இருந்த தென்காசி தற்போது உலகத்தரம் வாய்ந்த நகரங்களுக்கு போட்டியாக மாறியுள்ளது. பெரிய மென்பொருள் நிறுவனங்கள் சென்னை அல்லது பெங்களூரு போன்ற பெரு நகரங்களில் மட்டுமே இயங்க முடியும் என்ற நிலையை தகர்த்தெறிந்தவர் வேம்போ. பெருநகரங்களை தேடி ஓடாமல் கிராமப்புற மாணவர்களிடம் உள்ள திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார். பெங்களூரு, சென்னை போன்ற பெருநகரங்களில் பணியாற்றிய பல வல்லுநர்கள் இப்போது தென்காசியை நோக்கி வர தொடங்கி உள்ளனர். இது வெறும் வேலைவாய்ப்பு மாற்றம் மட்டுமல்ல. ஒரு காலகட்டத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒரு ஊர் இப்போது இந்தியாவின் டிஜிட்டல் வரைபடத்தில் முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது. நெல் விளையும் பூமியில் இப்போது சிலிக்கான் சிப்களுக்கான தொழில் மையங்களும் வளரத் தொடங்கி உள்ளன. இது தமிழகத்தின் மற்ற சிறிய நகரங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. Subscribe to One India and never miss an update.